வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு ஆசான்களை பற்றி அகமலர்த்து. வாழ்க வளமுடன். பக்திக்கோர் மாணிக்க வாசகர், தொண்டுக்கோர் திருநாவுக்கரசர், அடியார்கோர் அடியார் அப்பூதி அடிகள், தடுத்தாட்கொண்ட தரணி புகழ் சுந்தரர், அறிவே தெய்வம் என்பது தாயுமானர், அகமே தெய்வீகம் என உரைத்த வள்ளுவர், ஆண்டவனை உணர்வாக்க முறை சொன்ன திருமூலர், அறிவுக்கு கோயில் கட்டிய அருட்தந்தை, ஆனந்தத்தில் பரசிவ வெள்ளம் ராமலிங்கர், ஆசான்களை பற்றியே அகமலச் செல், அனுதினமும் அகத்தவம் ஆழ்ந்து செய், அனுபூதி அகத்துள் ஆனந்த சகினமே. வாழ்க வளமுடன். பக்திக்கோர் எடுத்துக்காட்டு மாணிக்க வாசகர். இறைவன் சொல்ல, மாணிக்க வாசகர் சொல்ல, இறைவனே திருவாசகம் என்ற நூலை எழுதியது உலக வரலாறு நாம் அறிகிறோம். ஆக பக்தி சிரோன்மணியாக திளைத்தவர் மாணிக்கவாசகர் என்று பார்க்கிறோம். தொண்டில் சிறப்பு. வயது முதிர்ந்த காலத்திலும் தொண்டே சிறமேற்கொண்டார் திருநாவுக்கரசர். தொண்டில் தொண்டராக அப்பூதி அடிகள் என்பவரை பார்க்கிறோம். சிவனே வந்து தடுத்தாட்கொண்டு தனது தொண்டே சிறப்பு என சுந்தரரை அழைத்துச் செல்வதை நாம் பார்க்கிறோம். அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது என்று தாயுமானவர் சாமிகள் சொல்ல, அதில் திளைத்து ஆனந்த கவிகளை நமக்கு வழங்கியவர் வள்ளல் ராமலிங்க அடிகள். திருவள்ளுவர் முப்பாலுக்கு அப்பால் ஏதும் இல்லை, அது அகத்தில்தான் இருக்கிறது, அதுவே இறைவன் என்று இந்த உலகுக்கு 1.25 அடியில் 1330 குறளை தந்து நமக்கு விளக்கமளிப்பதை நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவனை உணர்வாக்க முறைகளை 3000 ஆண்டுகள் வாழ்ந்து திருமூலர் கூறியிருப்பதை திருமந்திரமாக அனைத்து இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். அறிவுக்கு கோயில் கட்டி அறிவை சிறமேற்கொண்டால் அந்த அறிவே நம்மை பேரறிவாக, முற்றறிவாக, முழுமுதற் பொருளை உணர்வதாக அது அமையும் என்று குரு வேதாத்திரியார் பயிற்சியாக்கி நம்மை அழைத்துச் செல்வதை நாம் சிந்திக்கலாம். ஆசான்களை பற்றியே அகமலர்த்திக்கொள். ஆசான்களை பின்தொடர்ந்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை நாம் வாழ்வின் கருத்தாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய அகமே மலர்ச்சி அடையும். அனுதினமும் அகத்தவம் ஆழ்ந்து செய், உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என கூறும் நமது குருவை பற்றி அனுதினமும் அகத்தவத்தில் ஆழ்ந்து சென்றால் அனுபூதி, இறைவனுடைய அருளாற்றல் அகத்துள் மலரும். அப்போது நமக்கு ஆனந்த சயனமே, பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப கழிப்பாக நம்மை மாற்றும். ஆக அந்த இன்பத்தை, அந்த பேரின்பத்தை, அந்த பேரானந்தத்தை, அந்த பேரின்ப கழிப்பை நாம் உணர்வாக்க ஆசான்களை பற்றி, அவர்களை
எண்ணத்தால் நம்முள் நிரப்பிக்கொண்டால் அதுவே நல் எண்ணத்தால் நம்மை நிரப்பிக் கொள்வதாக ஆகும். அந்த நல் எண்ணம் சொல்லாக மலர்ந்து செயலாக ஆகி அதுக்கு வரக்கூடிய விளைவு இறை உணர்வை தருவதான விளைவை நமக்குள் ஏற்படுத்தும் என்று கூறும் நமது குருவை பற்றி கொள்வோம். குரு காட்டும் பாதையில் செல்வோம். குரு தந்திருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் செய்வோம். இந்த இலக்கை அடைய முயற்சிப்போம், பயிற்சிப்போம், பழக்கமாக்கிக் கொள்வோம். யார் கேட்டாலும் மனவளக்கலை குரு வேதாத்திரியின் பயிற்சியை வழக்கமாக்கிக் கொண்டேன் என்று ஆணித்தரமாக கூறி இந்த இலக்கை நாம் அடைவோம் என்று சொல்லி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இந்த பாடலை எனக்கு தந்த இறைநிலைக்கும், எனக்கு வழிகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய குரு வேதாத்திரியார் அவர்களுக்கும், இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.